ஹே ஆல், வெல்கம் டு ஸ்டடி விசார்ட். நம்ம இன்னைக்கு எப்படி 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கிராமர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட புக் பேக் எக்ஸசைஸை சிம்பிளாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்ட் 1 ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வீடியோவில் எப்படி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை சிம்பிளாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை செப்பரேட் வீடியோவாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க்கை நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நாங்கள் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம புக் பேக் எக்ஸசைஸை எப்படி 1 by 1 சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம புக் பேக்கில் இருக்கிற எக்ஸசைஸை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேப்லெட் காலமை நீங்கள் எய்தர் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா உங்களோட மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டேப்லெட் காலமை வச்சு தான் நம்ம புக் பேக்கில் இருக்கிற எக்ஸசைஸை சால்வ் பண்ண போகிறோம். உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 6 இருக்கிற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட புக் பேக் ஆன்சர்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்க இந்த 2 செட் ஆஃப் சென்டென்சஸையுமே நம்ம படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா நம்ம புக் பேக் எக்ஸசைஸை சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். செட் 1 பாருங்கள். அதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். த யங் சீகல் அட்டட் அ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம். இதில் ஜாய்ஃபுல் அப்படிங்கிற வேர்டில் ஜாய்ங்கிறது பேஸ் வேர்ட், FULங்கிறது சஃபிக்ஸ். ஸோ அந்த FULங்கிற அட்ஜெக்டிவில் வருது. அட்ஜெக்டிவ் வச்சு இந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். த யங் சீகல் ஸ்க்ரீம்ட் வித் ஜாய். இங்கே ஜாய்ங்கிறதே ஆட்டோமேட்டிக்காக நவுன். ஸோ நவுன் ஃபார்ம் வச்சு அவங்க இந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். த யங் சீகல் ஸ்க்ரீம் ஜாய்ஃபுல்லி. கிளாஸில் இருக்கிற சஃபிக்ஸ் பாருங்கள், LY. ஸோ LYங்கிறது அட்வர்பில் வருது. ஸோ அவங்க அட்வர்ப் வச்சு இந்த சென்டென்ஸை மேக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் செட் 2ல் இருக்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். The young bird pretended to be falling asleep. இந்த சென்டென்ஸில் என்ன சொல்ல வராங்க? அந்த யங் பேர்ட் வந்து தூங்குன மாதிரி நடிச்சதான். இப்போ ப்ரிட்டண்டட்னா நடிக்கிறது, ப்ரிட்டண்டட்னா ஆக்ட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இதில் ப்ரிட்டண்டுங்கிறது வேர்ப் ஃபார்ம். இதை பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும் அப்படிங்கிறதுனால வேர்போட சஃபிக்ஸான ஈடியும் ஆட் பண்ணி ப்ரிட்டண்டட் அப்படின்னு சொல்லி வேர்ப் ஃபார்மில் இந்த சென்டென்ஸை மாற்றிருக்காங்க. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். தி யங் பேர்ட் மேட் அ ப்ரிட்டென்ஷன் ஆஃப் ஃபாலிங் அஸ்லீப். இதில் ப்ரிட்டண்ட் அப்படிங்கிறது பேஸ் வேர்ட். அவங்க இதை என்னவா மாற்றிருக்காங்கன்னா நவுனாக மாற்றிருக்காங்க. நவுனாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? அதோட சஃபிக்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ SIONங்கிறது நவுனோட சஃபிக்ஸ். ஸோ ப்ரிட்டண்டை வந்து ப்ரிட்டென்ஷன் அப்படின்னு மாற்றி அவங்க அதை நவுனாக மாற்றிருக்காங்க. அடுத்து தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். தி யங் பேர்ட் மேட் அ ப்ரிட்டென்ஷியஸ் போஸ்டர் ஆஃப் ஃபாலிங் அஸ்லீப். இதை அட்ஜெக்டிவாக மாற்றிருக்காங்களாம். எப்படி மாற்றிருக்காங்க? இதில் போஸ்டர் அப்படிங்கிறது நவுன். ஒரு சென்டென்ஸில் ஒரு நவுன் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சென்டென்ஸில் நிறைய நவுன் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பேர்ட் அப்படிங்கிறது நவுன், யங்குங்கிறது அட்ஜெக்டிவ் பிகாஸ் இது நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது. அதுக்கப்புறம் போஸ்டருமே நவுன் தான். ஸோ இந்த நவுனை குறிக்கிற அட்ஜெக்டிவாக இந்த ப்ரிட்டென்ஷியஸ் வர்றதுனா, அது மட்டும் இல்லாமல் அட்ஜெக்டிவோட சஃபிக்ஸ் என்னது? IOUS நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ப்ரிட்டென்ஷியஸ் அப்படின்னு போட்டு இந்த சென்டென்ஸில் இந்த வேர்டை அட்ஜெக்டிவாக மாற்றிருக்காங்க. ஸோ ஒரே பேஸ் வேர்டில் டிஃப்ரெண்ட் சஃபிக்ஸஸை நம்ம ஆட் பண்ணுறப்போ அது வேர்பாவோ இல்லை நவுனாவோ இல்லை அட்ஜெக்டிவாவோ இல்லை அட்வர்பாவோ மாற்ற முடியும். இப்போ கீழே இருக்கிற எக்ஸசைஸை நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸில் கீழே கொடுத்துருக்க சார்ட்ஸில் இருக்க வேர்ட்ஸை டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. எக்ஸாஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சஃபிக்ஸ் பாருங்கள், ION வந்தாலே நம்ம நவுன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த எக்ஸாஷனை நம்ம வேர்பாக மாற்ற போகிறோம். ஸோ எக்ஸாஸ்ட் அப்படிங்கிற பேஸ் வேர்டோட நவுன் ஃபார்ம் எக்ஸாஷன், வேர்பாக எப்படி மாற்றணும்னா எக்ஸாஸ்ட். அடுத்து எக்ஸாஸ்ட்டை அட்ஜெக்டிவாக எப்படி மாற்றலாம் அப்படின்னா எக்ஸாஸ்டிவ். அடுத்து அட்வர்பா எப்படி மாற்றலாம் அப்படின்னா எக்ஸாஸ்டிவ்லி. எல்லாத்தோட சஃபிக்ஸை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா IVE அப்படிங்கிறது அட்ஜெக்டிவில் வரும். அதே மாதிரி LY அப்படிங்கிறது அட்வர்பில் வரும். ஸோ ஒரே ஒரு பேஸ் வேர்டு கூட நம்ம டிஃப்ரெண்ட் சஃபிக்ஸஸ் ஆட் பண்ணுறப்போ அது டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சாக மாறும். செகண்ட் வேர்ட் பாருங்கள், வைடன். வைடனோட பேஸ் வேர்ட் வைட். இது கூட நம்ம என்ன சஃபிக்ஸ் ஆட் பண்ணால் அது நவுனாக மாறும்னு பார்த்தீங்கன்னா விட்த், அப்படி இல்லைன்னா வைட்னஸ். அடுத்து வைடோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் வைட். அடுத்து வைடோட அட்வர்ப் வைட்லி. அடுத்து மேடுங்கிறதே பேஸ் வேர்டு தான். இந்த பேஸ் வேர்டு எப்படி நம்ம நவுனாக மாற்ற போகிறோம் அப்படின்னா மேட்னஸ். வேர்பா மேடன், அட்வர்பா மேட்லி. அடுத்து பர்ஃபெக்ட்லின்னு அட்வர்பில் கொடுத்துருக்காங்க. இதோட பேஸ் வேர்ட் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட் எப்படி நம்ம நவுனாக மாற்ற போகிறோம்னா பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ட் எப்படி நம்ம வேர்பாக மாற்ற போகிறோம்னா பர்ஃபெக்ட். அடுத்து அதே பேஸ் வேர்டை வச்சு அட்ஜெக்டிவாக எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா அதுக்குமே பர்ஃபெக்ட் தான். ஸோ அட்வர்பை உங்களுக்கு புக்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ பேஜ் நம்பர் 7ல் பார்ட் D பார்க்க போகிறோம்.
பார்ட் டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீழே கொடுத்துருக்க சென்டென்ஸில் அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்ட்ஸை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க ஃபார்முக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஹிஸ் ஃபேமிலி வாஸ் ஸ்க்ரீமிங் அண்ட் ஆஃபரிங் ஹிம் ஃபுட். இதில் ஃபேமிலி அப்படிங்கிறது நவுன், ஸ்க்ரீமிங் அப்படிங்கிறது வேர்ப். ஸோ இந்த வேர்பை என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க? அட்ஜெக்டிவாக வச்சு இந்த சென்டென்ஸை மாற்ற சொல்லியிருக்காங்க. அட்ஜெக்டிவ்னா நம்ம என்னென்னு பார்த்தோம்? ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ண வச்சா அது அட்ஜெக்டிவ்னு பார்த்தோம். ஸோ இங்கே நவுன் என்னது? ஃபேமிலி. கரெக்டாக? அந்த பேஸ் வேர்டை வச்சு எப்படி நம்ம நவுனை டிஸ்கிரைப் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்க்ரீமிங் ஃபேமிலி வாஸ் ஆஃபரிங் ஹிம் ஃபுட். ஃபேமிலிங்கிற நவுனை டிஸ்கிரைப் பண்ணியாச்சு. அந்த பேஸ் வேர்டு எப்படி அந்த ஃபேமிலியை ஸ்க்ரீம் பண்ணும். ஸ்க்ரீம்னா கத்துறது. ஸோ அந்த கத்துற ஃபேமிலி அவனுக்கு ஃபுட்டை ஆஃபர் பண்ணாங்க. ஸோ இங்கே ஆஃபரிங்கிற ஒரு வேர்பும் இருக்குது. ஸோ ஹிஸ் ஸ்க்ரீமிங் ஃபேமிலி வாஸ் ஆஃபரிங் ஹிம் ஃபுட். ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம அட்ஜெக்டிவாக மாற்றியாச்சு. அடுத்து செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். த யங் சீகல் கேவ் அவுட் அ லவுட் கால். இந்த சென்டென்ஸில் சீகல்ங்கிறது நவுன், கேவ் அவுட் அப்படிங்கிறது வேர்ப். ஸோ இந்த வேர்பை அட்வர்ப் வச்சு நம்ம மாற்ற போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். த யங் சீகல் கேவ் அவுட் அ கால் லவுட்லி. இந்த சென்டென்ஸில் லவுடுங்கிற பேஸ் வேர்டை நம்ம எல்ஒய்ங்கிற சஃபிக்ஸ் ஆட் பண்ணி நம்ம அட்வர்பாக மாற்றிட்டோம். தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். த பேர்ட் கேக்கிள்ட் அம்யூஸ்ட்லி வைல் ஃப்ளையிங். இதை நம்மளை என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னா நவுனாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இதில் பேஸ் வேர்டுங்கிறது அம்யூஸ். இந்த அம்யூஸை வந்து என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க? நவுனாக மாற்ற சொல்லியிருக்காங்க. எப்படி மாற்றலாம்? அம்யூஸோட நவுன் ஃபார்ம் வந்து அம்யூஸ்மெண்ட். இப்போ இந்த சென்டென்ஸில் நம்ம எங்கே அம்யூஸ்மெண்ட் போட போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். The bird cackled with amusement while flying. ஸோ நம்ம இந்த சென்டென்ஸில் அம்யூஸுங்கிற பேஸ் வேர்டை அம்யூஸ்மெண்ட்டுன்னு நவுன் ஃபார்முக்கு மாற்றிட்டோம். ஃபோர்த் சென்டென்ஸ் பாருங்கள். The depth of the sea from the ledge scared the seagull. ஸோ இதில் டெப்த் அப்படிங்கிறது பேஸ் வேர்டு. இந்த பேஸ் வேர்டை வச்சு நம்ம அட்ஜெக்டிவாக இந்த சென்டென்ஸ் எப்படி மாற்றலாம்ங்கிறது பார்க்கலாம். இது டெப்த்தை நம்ம டீப் அப்படின்னு எழுதலாம். ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான். பட் இந்த வேர்டை நம்ம சீங்கிற நவுனுக்கு முன்னாடி போடுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அட்ஜெக்டிவாக மாறிடும். எப்படின்னு பாருங்கள். சீங்கிறது நவுன், கரெக்டாக? அந்த சி எப்படி இருக்குது? ஆழமாக இருக்குது அப்படின்னு அந்த சீயை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த வேர்ட் அட்ஜெக்டிவாக மாறிடும். இந்த சென்டென்ஸ் இப்போ நம்ம எப்படி எழுத போகிறோன்னா, த deep sea from the ledge scared the seagull. ஸோ சீங்கிறது நவுன், அது டீப் சி அப்படின்னு ஆழமான சி அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இந்த வேர்ட் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜெக்டிவாக மாறிடுது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். The successful flight of the bird was a proud moment for the seagull's family. இங்கே ஃப்ளைட்டை நம்ம என்னவா மாற்றணும்? வேர்பாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ளைட்டோட வேர்ப் ஃபார்ம் ஃப்ளூ. இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி எழுதலாம்ங்கிறத பார்க்கலாம். The bird flew successfully and it was a proud moment for the seagulls family. ஸோ ஃப்ளைட்டை வந்து நம்ம ஃப்ளூன்னு மாற்றிட்டோம். த பேர்டுங்கிறது நவுன், ஃப்ளூங்கிறது வேர்ப். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுத்த சென்டென்ஸை எப்படி மாற்றிட்டோம் அப்படின்னா வேர்ப் ஃபார்முக்கு மாற்றிட்டோம். ஃபைனலி நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இங்கிலீஷ் கிராமர்னு இல்லாமல் 10th ஸ்டாண்டர்டோட வேறு எந்த சப்ஜெக்ட்டில் டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் அது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாத்தையுமே நாங்கள் மேக் பண்ணி போடுவோம். இந்த வீடியோவில் எதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற சஜஷன்ஸ் உங்களுக்கு இருந்தாலுமே அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் அந்த சஜஷன்ஸை பேஸ் பண்ணி ஃப்யூச்சரில் இன்னும் நல்ல குட் குவாலிட்டி வீடியோஸ் எல்லாத்தையுமே இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட பேசிக் கவர் பண்ணி பார்ட் 1 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். Until then, we'll see you on another video. Take care and bye.